நம்மளோட வாழ்க்கையில எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை எப்படியாவது அச்சீவ் பண்ண மாட்டோமானதான் எல்லாருடைய மனசுல இருக்கிற ஏக்கமா இருக்கும். நம்ம என்னதான் நம்ம ட்ரீம்காக ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்மளோட ரூட்டை மாத்தி விட்டுட்டு போயிடுது. நம்மளோட இந்த மாடர்ன் டே வேர்ல்ட்ல 30 செகண்ட்ஸ் கூட ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியறது இல்ல. எங்க பார்த்தாலும் ஒரே டிஸ்ட்ராக்ஷனா தான் இருக்கு. மொபைல் போன், சோஷியல் மீடியா, டிவின்னு எங்க போய் நம்ம ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணலாம்னு நினைச்சாலும் ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்து எல்லா பிளானையும் கெடுத்து விட்டுருது. இப்படி நம்ம எல்லா விஷயத்துக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட மைண்ட் தான். நம்மளோட மைண்டை நம்ம கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாலே நமக்கு நடக்க வேண்டியது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். பட் நம்மளோட மைண்டை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு நம்மளோட ட்ரீம்காக ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான மேட்டர் கிடையாது. பட் இம்பாசிபிளானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அதுக்கு உங்களோட டிசிப்ளின், ஹேபிட்ஸ் அண்ட் சம் ஸ்ட்ராட்டஜிஸை மெயின்டைன் பண்ணி மோட்டிவேட்டடா நீங்க இருந்தாதான் நம்மளோட மைண்டை நம்ம கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். இப்போ நான் சொல்ல போற பாயிண்ட்ஸை ரெகுலரா கன்சிஸ்டன்டா டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுங்க. 100% உங்களால உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி உங்க ஃபோக்கஸை திரும்ப கொண்டு வர முடியும். நீங்க நினைச்ச விஷயத்தையும் அடைய முடியும். அது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் கண்டென்ட்ஸை ரெகுலரா பார்க்க நம்ம மோட்டிவேட் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Now let's go. நம்பர் 1, clarify your vision. உங்களோட ட்ரீம் அண்ட் விஷன் கிளாரிட்டியா இருந்தாதான் உங்களால நீங்க நினைச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ட்ரீம் என்னன்னு டிஃபைன் பண்ணுங்க. உங்களோட கோல் என்னன்னு நீங்க கிளாரிட்டியோட இருக்கணும். ஸோ உங்களோட கோல் என்னன்னு ஒரு பேப்பர் அண்ட் பென்ல எடுத்து எழுதி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போதான் உங்களோட என் கோல் என்னன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க உங்களோட கோலை எழுதி வச்சா மட்டும் உங்களால அந்த கோல் அச்சீவ் பண்ணிட முடியாது. நீங்க இந்த ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்ண போறீங்கங்கறத விசுவலைஸ் பண்ணணும். அதுக்காக டெய்லி அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க உங்களோட கோல் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி விசுவலைஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க விசுவலைஸ் பண்றப்போ உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அந்த கோலை ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, கிரியேட் எ பிளான். இப்போ உங்களோட ட்ரீம் என்ன, உங்களோட விஷன் என்னன்னு உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ட்ரீம் அல்லது கோலை ஸ்மாலர் அண்ட் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸா பிரிங்க. அதாவது உங்களோட கோல் யூடியூப்ல மானிடைஸ் பண்ணி மணி earn பண்றது இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க டெய்லி என்ன பண்ணணும்? டெய்லி கண்டென்ட் எழுதணும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும் அண்ட் யூடியூப்ல வீடியோவா போஸ்ட் பண்ணணும். உங்களோட கோல் என்னவோ யூடியூப் மானிடைசேஷன் பண்ணி மணி earn பண்றது. பட் நீங்க டெய்லி இந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாதான் உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். நீங்க நினைச்ச மணியை earn பண்ண முடியும். ஸோ உங்களோட கோல் என்னவா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நீங்க டெய்லி டைம் லைன் கிரியேட் பண்ணி அதோட மைல் ஸ்டோன், அதான் நீங்க அச்சீவ் பண்ற விஷயம். நீங்க டெய்லி 1 மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க உங்களோட ட்ராக்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க உங்களோட கோலை ஸ்மாலர் கோலா பிரேக் பண்றப்போ அதை டெய்லி கோலா பிரிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் நீங்க செய்யற சின்ன சின்ன கோல்ஸ் தான் உங்களோட பிக்கர் கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. நீங்க ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம கன்சிஸ்டன்ட்டா உங்க டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நம்பர் 3, டெவலப் அ ரொட்டீன். நீங்க டெய்லி ஒரு பர்டிகுலர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் அவங்க டேவை பெர்ஃபெக்ட்டான ரொட்டீனோட தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சனானு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்க உங்களோட டேவை நல்ல பாசிட்டிவ் டோன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் 6 AM முன்னாடியே வேக்கப் ஆக ட்ரை பண்ணுங்க. மார்னிங் எழுந்த உடனே மெடிடேஷன், எக்ஸசைஸ், ரீடிங்னு பாசிட்டிவா உங்க டேவை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அந்த டே ஃபுல்லா அந்த பாசிட்டிவிட்டி டிராவல் ஆகும். அண்ட் நீங்க ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை செய்யறதுக்கு டைம் பிளாக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த டைம்ல நான் இந்த ஒர்க்கை மட்டும் தான் பண்ண போறேன்னு உங்களோட டைமை அதுக்காக மட்டும் பிளாக் பண்ணுவீங்க. அந்த டைம் நீங்க வேற எந்த ஒர்க்கையும் பண்ணவே கூடாது. நீங்க எந்த ஒர்க்கை பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டாஸ்க்கை மட்டும் ஃபுல் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணுங்க. நீங்க என்னதான் ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு பொமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. 25 மினிட்ஸ் இன்டென்ஸா ஃபுல் ஃபோக்கஸோட அந்த ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அண்ட் 5 மினிட்ஸ்க்கு பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸை அந்த டைம் பிளாக் ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அப்போ நீங்க கண்டிப்பா முன்ன இருந்ததை விட இப்போ நல்ல ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணிருப்பீங்க. நம்பர் 4, மெயின்டைன் மோட்டிவேஷன். உங்களோட இந்த ஜேர்னில எப்ப வேணாலும் டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் வரலாம். பட் நீங்க எப்பவும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட தான் இருக்கணும். பாசிட்டிவா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு உங்களுக்குள்ளேயே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை டெய்லி சொல்லி பாருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும், நான் நினைச்ச விஷயத்தை அடைய முடியும், என்னோட ட்ரீமை என்ன ஆனாலும் நான் அச்சீவ் பண்ணியே தீருவேன்னு நீங்க பிடிவாதமா இருங்க. பிகாஸ் யூனிவர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபால் இன் லவ் வித் ஸ்டபர்ன் ஹார்ட். ஸோ என்ன ஆனாலும் சரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. முயற்சி எடுக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற குட்டி குட்டி வெற்றியை செலிப்ரேட் பண்ணுங்க. அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி உங்களோட வளர்ச்சியை செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்க ஸ்மாலா என்ன அச்சீவ் பண்ணாலும் ஹாப்பியா ரிசீவ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு பாசிட்டிவ் பிஹேவியரை கொண்டு வர ஹெல்ப் பண்ணும். நம்பர் 5, எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய எனிமி. நம்ம நல்லா ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். எங்கிருந்து வருதுன்னே தெரியாது இந்த டிஸ்ட்ராக்ஷன். திடீர்னு நம்மளோட ஒர்க்கை பண்ணாம வேற ஏதோ ஒர்க்கை பண்ணிட்டு இருப்போம். இது எல்லாரும் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வர டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளோட மொபைல் போன்ல இருந்து தான் வருது. ஸோ உங்களோட ஒர்க்கை செய்யறப்போ மொபைல் போனை வேற ரூம்ல வச்சிடுங்க. ஆர் சைலண்ட்ல போட்டு உங்க வேலையை பாருங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு வர டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆர் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இனி வராத மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்டான என்விரான்மெண்ட் கண்டிப்பா வேணும். அதுக்கு நீங்க ஒரு ஆர்கனைஸ்டான ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் பண்ணுங்க.
உங்களோட கான்சென்ட்ரேஷன் எங்கேயும் மிஸ் ஆக கூடாது. அந்த பிளேஸை நல்லா கிளீனா நீட்டா எந்த இன்டரப்ஷனும் வராத மாதிரி நீட்டான என்விரான்மெண்டா உங்களோட ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்களோட ஒர்க்கை தவிர வேற எந்த விஷயமே பண்ணக்கூடாது. இப்படி ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருந்தா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. நம்பர் 6, பிராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். நீங்க டெய்லி கண்டிப்பா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு லைஃப் மேல இருக்கிற பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏர்லி மார்னிங் டைம்ல வேக்கப் ஆன உடனே அட்லீஸ்ட் 5 to 10 minutes நல்லா டீப் பிரீத் விட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. அண்ட் உங்க டேவை ஸ்டார்ட் பண்றப்போ இன்னைக்கு எனக்கு எல்லா விஷயங்களும் நான் நினைச்ச மாதிரி நல்லதாவே நடக்கும், இன்னைக்கு என்னுடைய நாள், இன்னைக்கு டே ஃபுல்லா பாசிட்டிவா தான் இருக்க போகுது, நான் நினைச்ச ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் எனக்கு வரப்போகுதுன்னு உங்க மனசுல டெய்லி மார்னிங் ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இது ஒரு வகையான மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்னு சொல்லலாம். நீங்க இப்படி டெய்லி பாசிட்டிவான வேர்ட்ஸை உங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு சொல்றப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ, இந்த இயர் என்னெல்லாம் அடையணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி உங்களை தேடி வரும். இப்படி டெய்லி நீங்க மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்றப்போ அது உங்களோட கோல்ல ஃபோக்கஸா இருக்க ஹெல்ப் பண்ணும். நம்பர் 7, ஸ்டே அக்கௌண்டபிள். நீங்க தனியா நீங்க மட்டும் உங்களோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணாலும் சில டைம்ல நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ரூட்ல போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ண உங்களை கைட் பண்றதுக்கு உங்களை எப்பவும் ஃபோக்கஸா அக்கௌண்டபிளா வச்சுக்கிறதுக்கும் ஒரு மென்டார் ஆர் கோச்சை ஃபைண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். சப்போஸ் என்னால யாரையும் கோச்சாவும் மென்டாராவும் எடுத்துக்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரியே சேம் கோல்ஸ்ல இருக்கிற லைக் மைண்டட் பீப்புள் உங்களை சுத்தி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி உங்களை சுத்தி எல்லாருமே சேம் கோல்ஸ்க்கு அலைன் ஆகி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் அந்த கோலை நோக்கி தான் ஒர்க் பண்ண சொல்லும். அண்ட் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாவும் மோட்டிவேட் பண்ணி எல்லாரும் ஒன்னாவே க்ரோ ஆவீங்க. நீங்க நார்மலா க்ரோ ஆகிறத விட குரூப்பா சேம் கோலுக்கு ஒர்க் பண்றப்போ உங்களோட growth ராக்கெட் மாதிரி இருக்கும். நம்பர் 8, லேர்ன் டு சே நோ. உங்களோட கோல்ஸ் கூட அலைன் ஆகி இருக்கிற அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட கோல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாத உங்களோட ட்ரீம்ஸ்க்கு சம்பந்தமே இல்லாத மத்த எல்லா கமிட்மெண்ட்ஸ்க்கும் நீங்க நோ தான் சொல்லணும். உங்களோட ப்ரையாரிட்டி என்னன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எந்த விஷயத்துக்கு உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை கொடுக்கணும், எந்த விஷயங்களை எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னு எல்லாமே கரெக்டா சூஸ் பண்ணுங்க. உங்களோட டைமை நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். மற்றவங்களோட உங்களோட டிசிஷனை எடுக்க விட்டுறாதீங்க. ஒரு கிளியரான பவுண்டரிஸை செட் பண்ணி அதுக்குள்ள உங்களோட ஒர்க்கை முடிக்கணும்னு பிளான் பண்ணி உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை சேவ் பண்ணுங்க. நோ சொல்றது ஒரு ஸ்கில் தான். அந்த ஸ்கில்லை நீங்க லேர்ன் பண்ணாலே உங்களோட நிறைய டைமை சேவ் பண்ணலாம். நம்பர் 9, கீப் லேர்னிங் அண்ட் அடாப்டிங். நீங்க லைஃப்ல எவ்வளவு உயரமான இடத்துக்கு போனாலும் ஏதாவது நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டே இருங்க. உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு அந்த ஸ்கில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்னா அதை நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆக கத்துக்கோங்க. என்ன லேர்ன் பண்றீங்களோ அதை ஈஸியா அடாப்ட் பண்ணி உடனே உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நீங்க இப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு இம்ப்ரூவ் ஆகணும்னா உங்களோட நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ கீப் லேர்னிங். உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு நோட் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போங்க. ரெகுலரா உங்களோட கோல்ஸ் அண்ட் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான இமீடியட் ஆக்ஷன்ஸ் அண்ட் டிசிஷன்ஸ் எடுங்க. நம்பர் 10, மேனேஜ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, கிளீன் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் நைட் சீக்கிரமா தூங்குங்க. டெய்லி 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கோங்க. உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தை நீங்க பெட்டரா வச்சுக்கிட்டாதான் அது உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் நல்லா ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டியா வச்சுக்கும். பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்னு அலைன் ஆகி தான் இருக்கு. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன் ஏதாவது வந்தாலும் அதை அவாய்ட் பண்றதுக்கு டீப் பிரீத்திங் பிராக்டிஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க ஆர் கொஞ்ச நேரம் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா ஃப்ரெஷ் ஏரா பிரீத் பண்ணுங்க. உங்களோட ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணிட்டு ரிலாக்ஸா எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. அது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி உங்களை ஹெல்த்தியா வச்சுக்கும். அண்ட் ஃபைனலி நீங்க இப்ப இந்த வீடியோல பார்த்த கேட்ட தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸை உங்களோட டெய்லி லைஃப்ல ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மென்டல் ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் உங்களுக்கு திரும்ப உங்ககிட்டயே வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க உங்களோட ரூட் மாறி போகாம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருப்பீங்க. அண்ட் நீங்க நினைச்ச விஷயங்களையும் உங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ண போறீங்க. இனி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்க நினைச்ச விஷயம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் அச்சீவ் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் பை வாட் எவர் யூ வாண்ட். உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா பபாய், டேக் கேர்.